நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன எங்கள் தேவன் இயேசுவே, இப்பொழுதும் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். அதன்படியே எங்கள் உள்ளங்களிலே நீர் கிரியை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியானை மறைத்து தேவ வார்த்தை வெளிப்படுமையாக உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். தேவன் தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய சமாதானத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த காலவேளையில் மன உளைச்சலா அப்படிலாம் வந்திருந்தா, கீதா சொன்னது போல ஆண்டவர் சரீர பிரகாரமான சுகத்தை மட்டுமல்ல, மன உளைச்சலில் இருந்தும் கூட விடுதலை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. மனசுல நிம்மதியை கொடுக்கிற தேவன். ஆமென். நிம்மதியே இல்லை அப்படின்னா ஆண்டவரிடத்துல நிம்மதி இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய மனசை சாந்தமாக சமாதானத்தில் வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலவேளையில் நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதி அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் யார் பேசின காரியம் என்று பார்த்தால், அப்போஸ்தலனாகிய பேதுருடைய பிரசங்கத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை பாடுகள் போகும் பொழுது அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை சேவல் 2 தரம் கூவும் முன்பு 3 தரம் மறுதலித்தவர். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் நான் உன் பின்னாடி வருவேன் ஆண்டவரே, யார் உங்க கூட வரலனானா நான் வருவேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து சாக போகிறேன் ஆண்டவரே, நாங்களும் உங்க கூட வரோம் ஆண்டவரே. இப்படி சொன்ன பேதுரு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். a man of weakness. நம்ம எல்லாரும் கூட நிறைய வேளையில் என்ன சொல்கிறோம், ஆண்டவரே நான் உயிருள்ள வரை உன்னை பாடுவேன். ஹல்லேலூயா. நல்ல காரியம். ஆனால் சில வேளையில் மனசு நொந்து போகும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர்கிட்ட கோபித்து கொள்ளிக்கிறோம். நீங்கள் எனக்கு இதை ஏன் இன்னும் செய்யல ஆண்டவரே, அதெல்லாம் முடியாது, நான் செய்ய மாட்டேன். அதே போல் இந்த பேதுருவுக்கும் வீக்னஸ். ஓகே, ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய வீக்னஸ், அவன் பயத்தில் என்ன செய்கிறான், எனக்கு இயேசுவையே தெரியாது என்று மறுதலித்து போகிறான். A man who was fearful, a man who was cowardly. கோழையாக என்ன செய்கிறான், அந்த துன்புறுத்தல் அல்லது சிலுவைக்கு பயந்துக்கிட்டு, அந்த தண்டனைக்கு பயந்துக்கிட்டு, எனக்கு இயேசுவை தெரியாது, எனக்கு யாருனே இயேசு தெரியாதுப்பா, என்ன சொல்கிறீங்க நீங்கள், அது பேரே நான் கேட்டதில்லை என்று சொல்லி சபிக்கவும் சத்தியமும் செய்ய பண்ண தொடங்கினான் என்று வேதத்தில் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த பேதுரு இயேசுவை காட்டி கொடுத்து விட்டான். அதற்கு பிறகு இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார், மரிக்கிறார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆண்டவர் அவரை பார்த்து கேட்குறார், டு யூ லவ் மீ பீட்டர்? பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் 3 முறை கேட்குறார். அவன் உடஞ்சி போய் சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும், நான் உண்மை நேசிக்கிறேன்னு. இந்த a man of weakness, a man who was fearful and man who was cowardly, ஒரு கோழையாய் பயந்தாங்குழியாக இருந்த ஒரு மனுஷன், தன்னுடைய பலவீனத்தில் பயப்படுற ஒரு மனுஷன்தான் இந்த ஒரு பெரிய ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறதை பார்க்கிறோம். யாருக்கு பிரசங்கம் பண்ணார்னா, ஒரு 16-17 தேசங்களிலிருந்து வந்து கூடியிருந்த மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுறார். ஒரு 120 பேர் அங்கே கூடியிருக்கிறாங்க. அவங்களாம் எங்கேருந்து வந்தவங்கன்னா, எருசலேமை சுற்றி இருக்கக்கூடிய அநேக தேசங்கள் இருந்தது. அதிலிருந்து எல்லாரும் இந்த எருசலேமில் வந்து கூடியிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு. என்னென்ன பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பேதுரு சொல்கிறாரு, இயேசுவை ஆண்டவர் எழுப்பினார், உயிரோடு எழுப்பினார், அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். இவர் தான் சொன்னார் மரிக்கும் போது, இயேசுவை உனக்கு தெரியுமானா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு.
ஆனால் இப்பொழுது அவர் தைரியமாக சாட்சி சொல்லுகிறார், இந்த இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பினார். ஹல்லேலூயா. இப்படி அவர் சாட்சி சொல்லும் பொழுது ரோம வீரர்கள் போர் வீரர்கள் அவளை பிடித்து கொண்டு போகலாம், இல்லை சிரச்சேதம் பண்ணலாம், இல்லை ஜெயிலில் கூட போடலாம். ஆனால் அதை பற்றி அவர் பயப்படாமல் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 36வது வசனத்தில் சொல்றாரு டைரக்டா, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். ஹல்லேலூயா. நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசு, பாருங்க, அவங்கள பார்த்து டைரக்டா ஒரு அட்டாக், அவங்கள பார்த்து டைரக்டா சொல்றார், நீங்க தான் இயேசு சிலுவையில் அரைஞ்சிங்க. ஆண்டவராகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மரிக்க ஒப்பு கொடுத்தார். ஆனால் அந்த மனிதர்கள் மூலமாக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அதனால் பேதுரு என்ன சொல்றாரு, he is charging them directly, நீங்கள் தான் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிங்க. இந்த இயேசுவை தான் தேவன் ஆண்டவரும் இரட்சகருமாக கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் அறிந்திருக்க கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய், when Peter preached they were cut in their hearts என்று இங்கிலீஷில் போட்டிருக்கு. பேதுரு இயேசுவை பற்றி இப்படி பிரசங்கம் பேசும் பொழுது அவருடைய இருதயத்தில் அவர்கள் குத்தப்பட்டார்கள். பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இருதயத்தில் குத்தப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, ஐயோ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே, ஒரு பாவம் பண்ணிட்டோமே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பேதுரு அவர்களை பார்த்து, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். The boldness in which Peter preached was because of the power of the Holy Spirit. பேதுரு இவ்வளவு தைரியமாக பிரசங்கிக்கிறதற்கு காரணம், அவருக்கு திடீர்னு ஒரு தைரியம் வந்துடல. பரிசுத்த ஆவியின் வரத்தை அவர் பெற்றுக்கொண்டபடியினாலே அவர் தைரியமாக பயம் நீங்கினவராக, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் இயேசுவை பற்றி சாட்சி சொல்லுவேன் என்று சொல்லி அவர் தைரியமாக பிரசங்கிக்கிறார். அதோடைய விளைவு என்ன தெரியுமா, அவருடைய அந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினத்திலே ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களாம்? 3000 பேர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு பயம் நிறைந்த ஒரு மனுஷன், ஒரு பலவீனமான ஒரு மனுஷன், ஐயோ ஆண்டவரே நான் முழுகிறேனே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து பயந்து சொன்ன ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். இயேசு கிறிஸ்து வாஸ் வாக்கிங் ஆன் த வாட்டர்ஸ், அந்த கடல் தண்ணீர் மேலே ஆண்டவர் நடந்து வருகிறதை பேதுரு ஒரு நேரத்தில் பார்க்குறான். அப்போ எல்லாரும் ஒருவேளை பிசாசா என்று பயப்படும் பொழுது நான் தான் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். நீரே ஆனால் நானும் நடக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார் நடந்து வா. அவன் விசுவாசித்தான், தண்ணீர் மேலே கடல் மேலே நடந்தான். அந்த நேரத்தில் அது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் when he saw the wind and the waves, அந்த கடலையும் காற்றையும் பார்த்தபோது, பிரச்சனையை பார்த்தபோது அவன் என்ன செய்தான், மூழ்க ஆரம்பித்தான். இப்படி விசுவாச குறைச்சல் உள்ள ஒரு மனுஷன், பயப்படுற ஒரு மனுஷன், ஆண்டவரை மறுதளித்த ஒரு மனுஷன். ஆனால் இன்றைக்கு தைரியமாய் பிரசங்கம் பண்ணி 3000 பேர்கள் தேவனுக்குள்ளாக வழி நடத்தக்கூடிய வல்லமையை பெற்றதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே நாம் இப்படியாய் பார்க்கிறோம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள்.
அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். They were all filled with the power of the Holy Spirit. Hallelujah. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆண்டவர் பட்சபாதம் காட்டுகிறவர் அல்ல. அவர் எல்லாரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை பரிசுத்த ஆவினாலே நிரப்பினார். ஹல்லேலூயா. இப்படி பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்ட பேதுரு அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து, இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க சிலுவையில் அறைந்தீர்கள் என்று தைரியமாக சொல்கிறார். He spoke with boldness. அது எங்கிருந்து வந்தது? பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவை பற்றி அறிவிக்க பயமா இருப்பதற்கு காரணம் நாம் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செயல்படாதிருப்பதினாலேயே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியுடைய பலன் நமக்கு இருக்கும் என்று சொன்னா நமக்கு இருக்கிற பயங்கள் எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா. நான் சொல்ற பயம் ஆண்டவரை பற்றி அறிவிப்பதற்கு இருக்கக்கூடிய பயத்தை உடனே நம்ம நினச்சக்கூடாது. பிசாசை பார்த்து பயம், இல்லைன்னா இருட்டை பார்த்து பயம், அதெல்லாம் போயிடும் பரிசுத்த ஆவியினால் நிறைவினால். அதை பற்றி நான் பேசவில்லை. ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஃபியர் டு ப்ரொக்ளைம் த காஸ்பிள். அநேக தேவ பிள்ளைகள் ஏன் தைரியமாக இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள்? மரணம் வரும் என்று தெரிந்தும் ஏன் இயேசுவை பற்றி பிரசங்கிக்க தைரியம் வருகிறது? That is because of the power of the Holy Spirit that is working in them. ஆவியானுடைய ஆளுகை அவர்களுக்குள்ளாக இருக்கிறபடினாலே மரணம் நேர்ந்தாலும் நமக்கு பரவாயில்லை, நான் இயேசுவை அறிவிப்பேன் என்று சொல்லி அறிவிக்கிற பலன் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் பேதுரு அவர்களை பார்த்து தைரியமாக இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறார். பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படுதல். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் செய்கிறார்? முதலாவது யோவான் 16:8-11 வாசிக்கலாம். யோவான் 16:8-11. ஜான் சாப்டர் 16:8-11. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன செய்வாரா? கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. The Holy Spirit will convict us. அப்படி என்று சொன்னால் அவர் கண்டித்து உணர்த்துவார். நீ பாவம் செய்கிறாய் என்று கண்டித்து உணர்த்துவார். That is the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியானவர் அருளினபடியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது உண்மைதான். பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியை நிறைக்கும் பொழுது பல்வேறு பாஷைகளை பேசுவார்கள். அது உண்மைதான். ஆனால் அதுதான் பரிசுத்த ஆவியின் அடையாளம் இல்லை. பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்பொழுது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். யாராவது பிரசங்கிக்கும் பொழுது, தேவ பிள்ளைகள் தேவ ஊழியர்கள் பிரசங்கிக்கும் பொழுது, அல்லது நாமே வேதத்தை வாசிக்கும் பொழுது, when you read the Bible, உன் இருதயம் குத்தப்பட்டால் அது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை, கிரியை. ஹல்லேலூயா. ஆகினாலே குத்தப்படுகிற நம்முடைய இருதயம் உடனே அங்கிருந்த மக்கள் சொன்னது போல, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டது போல நாம் ஆண்டவரிடத்துல கேட்கணும். என் இருதயம் குத்தப்படுது, நான் என்ன பண்ணட்டும் ஆண்டவரே, நான் மன்னிங்க என்று சொல்லி கேட்க வேண்டும். ஸோ the work of the Holy Spirit is conviction of sin. அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நாம் செய்கிற பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அந்த மாதிரி அவர் கண்டித்து உணர்த்தும் பொழுது உடனடியாக நாம் தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மாதம் சர்ச்சுக்கே போகல, திடீர்னு ஒரு எண்ணம் வருது, நீ சர்ச்சுக்கே போலியே, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் உடனடியாக தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் மைக் போட்டு சத்தமாலாம் பேச மாட்டார், மெல்லிய சத்தமாய் உன் இருதயத்தில் பேசுவார். ஆமென். அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். நீ ரொம்ப வருஷமா காணிக்கையே கொடுக்கலையே, ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் பொழுது உடனே மனம் திரும்பி காணிக்கை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ ஜெபிப்பதே இல்லையே, ஒரு எண்ணம் வருகும் பொழுது
பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார். ஜெபிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதமே வாசிக்கவில்லையே, உன் மனசுல தோணும். என் மனசுல தோணுதா, பரவாயில்ல அப்புறமா இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டால் நான் எப்பவுமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவளாக நான் எப்பொழுதுமே அந்நிய பாஷை தான் பேசி கொண்டிருப்பேன். அதுதான் அடையாளம் அல்ல, அதுவும் ஒரு அடையாளம். ஆனால் முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியம், அவர் பாவத்தை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துவார், நாம் அதற்கு செவி கொடுக்க வேண்டும். அவர் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நீ அநீதியா செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு கண்டித்து உணர்த்துவார். 100 ரூபாய்க்கு விற்க வேண்டியதை 150 ரூபாய்க்கு விற்போம் என்றால் ஆண்டவர் சொல்வார், 100 ரூபாய்க்கு விற்கிறத 150 ரூபாய்க்கு விற்கிறியே அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய உணர்வு. ஹல்லேலூயா, ஆமென். 8 மணிக்கு வர வேண்டியவங்க 8:30 மணிக்கு வரமே ஆண்டவர் உணர்த்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார், நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் நீதியை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. அதை அசட்டை பண்ணக்கூடாது, அதை தட்டிவிடக்கூடாது, அதை தள்ளி போடக்கூடாது. பரவாயில்ல, இன்னைக்கு தானே லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு தானே நான் செஞ்சேன், இன்னைக்கு ஒரு நாள் தானே வித்த, தவறு. அவர் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நியாய தீர்ப்பின் நாள் வருகிறது. நியாய தீர்ப்புனா நம்ம செஞ்ச எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே வச்சிருக்கார். ஜட்ஜ் மாதிரி உட்கார்ந்து புக்கை திறந்து நாம் எழுதியிருக்கிற, நாம் செய்த எல்லா காரியமும் அதில் எழுதியிருக்குமா, அதை பார்த்து அவர் நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம அவர் விசாரிப்பார், நியாயம் விசாரிப்பார். அதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. அவர் உணர்த்தவில்லைன்னா நம்ம இஷ்டமாக ஜீவித்து கொண்டே இருப்போம், மனம் திரும்பவே மாட்டோம். நியாய தீர்ப்பு நாளிலே நம்முடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும். ஹல்லேலூயா. மனுஷனே உன் கண்ணின் காட்சியின்படி நட, ஆனால் எல்லாவற்றையும் தேவன் ஒரு நாளிலே நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த நியாய தீர்ப்பு நாள் நமக்கு பயங்கரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக, நமக்கு அது சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே, நம்முடைய ஜீவிய நாட்களிலே நமக்கு கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருன நியாயம் தீர்த்தா நீ எங்க நிற்ப என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளத்தில் கேட்கும் பொழுது நாம் நம்முடைய காரியங்களை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென். ஆகையினாலே பரிசுத்த ஆவியானுடைய முக்கியமான ஒரு பிரதான வேலை என்னவென்று சொன்னால், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துதல். ஹல்லேலூயா. எப்படி உணர்த்துவாரா? எப்படி உணர்த்துவார்? ஹல்லேலூயா. ஆண்டவர் எவர்களை சிட்சிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அவர் பிள்ளைகளை தான் சிட்சிப்பார், வேசி பிள்ளைகளை சிட்சிப்பதில்லை. ஹல்லேலூயா. சபையில கூட நாம் சிட்சிக்கிறோம், சில பேரை திட்டுறோம், சில பேரை கோபித்துக் கொள்கிறோம், உரிமையாக சில அறிவுரைகளை கடிந்து சொல்லுகிறோம். அது அவர்கள் மேல் இருக்கிற மனக்கசப்பினால் அல்ல, அவர்கள் மேல் இருக்கிற அன்பின் உரிமையினாலே என்று நாம் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நீதிமான் என்னை குட்டட்டும். ஹல்லேலூயா. என் தலை அதை தள்ளுவதில்லை. ஆமென். அதனால யாராவது நம்மை சபையில் தேவ பிள்ளைகள் நம்மை கடிந்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் அது உன் ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கிறது. ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய வேலை நம்முடைய பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவது. ஆகினால பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் நிரப்புதலை நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை பரிசுத்த ஆவினாலே நிரப்பும் என்று சொல்லி தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். நிறைய வேளை நம்ம நினைக்கலாம், நான் படிக்காதவன், எனக்கு படிக்க வராது, எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் புரியல, எனக்கு தெரியாது. நீ படித்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? பேதுரு ஒன்றும் பெரிய ஸ்காலர் கிடையாது, பெரிய படிப்பாளி கிடையாது. பவுல் மெத்த படித்தவர். ஆனால் பேதுரு வாஸ் an ordinary fisherman. யார் அவரு? சாதாரண மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன், மீனவன். he was unschooled and untrained என்ற ஆங்கில வேதத்தில் இருக்கு. அப்படின்னா he was not educated, அவர் படிக்கல. ஆனால் அவர் இயேசுடைய பாதத்தில் அமர்ந்து இயேசு சொல்லுவதெல்லாம் காதிலே கேட்டுக்கொண்டிருந்தார். ஹல்லேலூயா.
அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தால் யோவேல் தீர்க்கதரிசி இப்படி சொல்லி இருக்கிறாரே, தாவீதும் இப்படி சொல்லி இருக்கிறாரே என்ற பிரசங்கத்துல யோவேல் தீர்க்கதரிசியை பற்றும் தாவீது சொன்ன சங்கீதங்களை பற்றி அவர் சரளமா பேசுறார். ஹல்லேலூயா. படிக்காதவனுக்கு எப்படி வேதம் தெரிந்தது? இயேசுவின் சமூகத்திலே உட்கார்ந்து இயேசு சொல்லுகிறதை கேட்டு அவர் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஆகினால் நான் ஸ்கூல் 8ஆம் கிளாஸ் தான் ஃபெயிலு, பரவாயில்லை. நீ இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவர் சொல்லுவதை கேட்டால் நீ வேத வசனங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆமென். பீட்டர் வாஸ் அன்ஸ்கூல்டு. ஒரு டிசிப்ளின் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஹி வாஸ் அன்ட்ரெயின்ட், ஒரு ட்ரைனிங்கும் கிடையாது. ஆனால் அவர் எழுஞ்சின தைரியமாக பிரசங்கம் பண்ணுறாரு. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அண்ட் தட் வாஸ் அப்சல்யூட்லி பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவின் வல்லமையினால தான், அவர் படித்திருந்த பட்டத்தினாலும் பதவியினாலும் அல்ல. ஹல்லேலூயா. ஆகினாலே பாமர மக்கள் யாரா இருந்தாலும் சரி, படிப்பாளி யாரா இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியின் வரம் இல்லாமல், பரிசுத்த ஆவியுடைய நிரப்புதல் இல்லாமல் ஒரு இன்ச்சு கூட யூ கேன் நாட் ப்ரோக்ரஸ் இன் யுவர் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதியிலே ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்துக்க முடியாது. லீவ் அலோன் மினிஸ்ட்ரி. நான் ஊழியத்தை பற்றி யோசிக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் ஜீவிப்பதே கஷ்டம். யூ கேனாட் லிவ் அ கிறிஸ்டியன் லைஃப். பரிசுத்த ஆவியுடைய ஆளுகையும் ஒத்தாசையும் இல்லாமல் நாம் கிறிஸ்துவர்களாக கிறிஸ்துவுக்காக வாழ முடியாது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்ப நீ இயேசுக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியாடைய பலன் வேண்டும். ஆமென். அது இல்லாமல் சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்க முடியாது. சாட்சியுள்ள ஜீவியம் என்று நான் சொல்லும் பொழுது இங்கே நம்ம சாட்சி சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி நான் பேசவில்லை. வெளியில் எங்கேயாவது போனாலும் கூட அவங்க இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைப்பா, அவங்க தவறு செய்ய மாட்டார்கள் என்ற நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்லுகிற சாட்சி தான் சாட்சியுள்ள ஜீவியம். ஹல்லேலூயா. அவன் தவறு செய்ய மாட்டான், அவன் பொய் பேச மாட்டான், அவனை நம்பலாம், அவன் திருட மாட்டான். 1,00,000 ரூபாய் நான் ஒருத்தர் கொடுக்குறேன்னா கரெக்டாக தான் இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு அவள் வாங்கிட்டு போகிறார் என்றால் அது சாட்சி. ஹல்லேலூயா. ஆனால் பணத்தை எண்ணி தான் வாங்கணும், எண்ணி தான் கொடுக்கணும். ஆனால் அந்த நம்பிக்கையை பற்றி நான் சொல்லுகிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரேயர்ஃபுல் ப்ரெசன்ஸ் என்று சொல்லி ஒரு சகோதரியை பார்த்து அவங்களுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொன்னார்களாம். எத்தனை அழகான ஒரு சாட்சி. தேங்க்யூ ஃபார் பீயிங் சப்போர்ட்டிவ் வித் யுவர் ப்ரேயர்ஃபுல் ப்ரெசன்ஸ். உன்னுடைய எப்பொழுதும் எனக்கு நீ சப்போர்ட்டிவாக உன்னுடைய ஜெபத்தோடு கூட என் கூட இருக்கிறதுக்காக நன்றி என்று ஒரு சகோதரியை பார்த்து அவங்களுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொன்னார்களாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். அப்படியாக நாம் இருக்கிற இடங்களிலே நம்மை குறித்து சாட்சி உண்டாயிருக்க வேண்டும். ஆமென். ஆகையினாலே பரிசுத்த ஆவியுடைய முதலாவது மிக பிரதானமான வேலை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவது. இரண்டாவதாக ஒரு காரியம், அவர் நமக்கு மறு வாழ்வு கொடுக்கிறார், புது வாழ்வு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. He gives us a new life. He gives us life again. யோவான் 3:5-6 வாசிக்க கேட்போம். யாராவது வாசிக்கலாம்? யோவான் 3. மைக் இருந்தால் மைக்கில் வாசிச்சா நலமா இருக்கும். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். 7வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஜலத்தினாலே பிறப்பது என்று சொல்லி ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறார். தண்ணியில மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக நீ ஆவியினாலே பிறந்திருக்க வேண்டும்.
ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் என்பது வெறும் ஒரு சடங்காச்சாரம் இல்லை. இட் இஸ் நாட் அ ட்ரெடிஷன் டு ஃபாலோ. If I go into the tank of the waters of baptism, yeah, I became a Christian. No. நீ ஞானஸ்தானம் மட்டும் எடுக்கிறதுனால நீ கிறிஸ்துவன் ஆக முடியாது. நீ இயேசு கிறிஸ்துவை உன் உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்றார், ஆவியினாலே பிறந்திருக்க வேண்டும். You must be born again. நீ மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறப்பது என்று சொன்னா you are being born into the kingdom of God. Hallelujah. இது வரைக்கும் நாம் எல்லாரும் மனுஷ குடும்பத்திலே மனுஷனுக்கு பிள்ளைகளாக, தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம். ஆமென். ஆனால் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஆவியினாலே தேவ ராஜ்யத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக பிறக்கிறோம். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய ராஜ்யத்திலே மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆமென். I must be born again in the kingdom of God. ஞானஸ்தானம் எடுத்துட்டா நீ கிறிஸ்டியனா மாற முடியாது. நீ தேவ பிள்ளையாய் மாற முடியாது. ஆவியிலே பிறந்திருக்க வேண்டும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே என்னுடைய உள்ளத்திலே நீர் வாரும், என்னுடைய பாவங்களை மன்னியும், நீர் என்னை மன்னிக்க வல்லவர் என்று நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லி நம் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்ய வேண்டும். நிறைய வேளை நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடும். ஆனால் உனக்கு தெரியும் நீ என்னென்ன தனிப்பட்ட விதங்களில் பாவம் செய்கிறேன்னு உனக்கு மனசில் ஞாபகத்தில் வரும்பொழுது, when it comes to your mind, confess and leave, confess and forsake those sins. அந்த பாவங்களை இயேசுவிடத்திலே அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதலை ஆண்டவர் கொடுக்கிறார். I will not live for sin, but I will live for Christ. நான் இனி பாவத்துக்கு மரித்து, நான் பாவத்துக்கு செத்து இயேசு கிறிஸ்துக்கு உயிர் வாழப் போகிறேன். ஹல்லேலூயா. அவர் காட்டுகிற வழியிலே நான் நடக்கப் போகிறேன். ஆமென். ஆகையினாலே அவர் புது வாழ்வு தருகிறவராக இருக்கிறார். ஒரு மறு வாழ்வு தருகிறவராக இருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் நரகம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வாழ்வோ, கிருபை வரமோ நித்திய வாழ்வு. ஹல்லேலூயா. God promises eternal life. அப்படிப்பட்ட அந்த ஒரு ரீஜெனரேஷன் அல்லது நம்மை மறுபடியும் உயிர்ப்பிக்கிற ஒரு காரியத்தை செய்கிறவர் யார்? ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆகையினாலே தான் ஆவியினாலே நீ பிறந்திருக்க வேண்டும். ஆமென். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. You become new in Christ. உனக்குள்ள ஒரு புது வாழ்வு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். பழைய குடிகார மனுஷன் செத்து போவான். பழைய திருடுகிற சுபாவம் உள்ள மனுஷன் செத்து போவான். பழைய சண்டை போடுகிற மனுஷன் செத்து போவான். பழைய தூஷண கெட்ட வார்த்தைகளை பேசுகிற மனுஷன் செத்து போவான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. That is the regeneration of the Holy Spirit. ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு புது ஜீவனை நமக்குள்ளாக கொடுக்கிறார். எல்லாம் புதிதாயின. இந்த நாவு இனி கெட்ட வார்த்தைகளை பேசாது, சண்டை போடாது, கடிந்து கொள்ளாது, பிறர் மீது குற்றம் சொல்லாது, பாவம் செய்யாது, தேவனுக்கு விரோதமாக திருடாது, பொய் பேசாது, களவு செய்யாது, ஏமாற்றாது. எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. அந்த புதிய ஜீவனை, அந்த மறு வாழ்வை தருகிறவர் தான் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக அநேக வேளைகளில் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு சில வேளையில் நான் தப்பு பண்ணிடுறேன் பாஸ்டர்மா, சிஸ்டர், கெட்ட வார்த்தை வந்துருச்சே அப்படின்னா நான் இயேசுவின் பிள்ளை இல்லையா? உன் பிள்ளை கூட தான் என்ன செய்யுது? தவறு செய்கிறது. செய்யாதே என்று சொல்கிறேன் நீ, ஆனால் அந்த பிள்ளை செய்யுது, அதனால் உன் பிள்ளை இல்லை என்று ஆய்விடுமா? ஆகாது. த சன்ஷிப் வில் நாட் கோ. நீ தேவனுடைய பிள்ளை தான், ஆனால் ஏக்கு தப்பா ஏறுமாறா வேறு வழியில் போயிட்டுருக்குற.
ஆனால் அப்படியெல்லாம் இருக்கிற வேளைகளில் நாம் மனம் கசந்து ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் ரோமர் 8:16 15-16 2 வசனங்களையும் வாசிக்கலாம். ரோமர் 8:15-16. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். பாவம் செய்தால் என்ன வரும்? பயம் வரும். பயம் வந்தால் அடிமைத்தனம் வரும். பிகாஸ் யூ பிகம் ஸ்லேவ்ஸ் டு சின். பாவம் ஒரு முறை செஞ்சு மனம் திரும்பலைன்னா நாம் பாவத்திற்கு அடிமைகளாகி போகிறோம். ஆனால் தான் ஆண்டவர் சொல்கிறார் வார்த்தையில், அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். God is giving us the spirit of adoption. ஆண்டவர் என்ன பண்றாரா? நம்மளை அவருடைய பிள்ளைகளாக அடாப்ட் பண்றாராம். ஒருவேளை உலக பிரகாரமா நமக்கு அப்பா அம்மா இருக்கலாம், ஆனா பிதாவாகிய தேவன் சொல்றாரு, I am adopting you today as my child. Hallelujah. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அடுத்ததாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆமென் ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். What a beautiful word. யார் சாட்சி கொடுக்கிறாரா? ஆவியானவர். என்னவென்று சாட்சி கொடுக்கிறார்? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்கள் உன்னை பார்த்து இவர்கள் தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிற ஒரு சாட்சி, இங்க தேவ ஆவியானவரே நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிற சாட்சி. ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற கிரியைகள். These are the manifestations of the Holy Spirit's power in our life. ஆவியானவர் என்ன சொல்றாரா? நீ என் பிள்ளைப்பா, நீ என் பிள்ளைப்பா, அதனால் நீ இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி நம்ம என்ன செய்வார்? உந்திக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆகினாலே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாய் இருந்து பாவம் செய்து சில வேளைகளில் கலங்கி போய் நான் தேவனுடைய பிள்ளைதானா என்று உனக்கு பயமும் திகிலும் ஐயமும் அச்சமும் சந்தேகமும் வரும் பொழுது ஆவியானவர் என்ன சொல்றாரா? நீ என்னுடைய பிள்ளைதா என்று சொல்லி அவர் என்ன சொல்றாரு? நமக்கு சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த பாவத்திலிருந்து நாம் திரும்ப வேண்டும். அடுத்ததாக யோவான் 16:12 வாசிக்கலாம். John 16 verse 13, 12-13. Okay. Okay. சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் சத்திய ஆவியானவர். அவர் பொய் சொல்லுகிற ஆவி இல்லை. ஆகையினால அவர் சத்திய ஆவியானவராக இருக்கிறபடினாலே அவர் உங்களை எப்படி நடத்துவாரா? சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். பொய்யான வழியில், கள்ளங்கபடமான வழியில் அவர் நடத்த மாட்டார். நாம் நடந்துட்டு நிறைய வேளையில் என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் ஏன் தான் என்னை இந்த பாதையில் கொண்டு போனாரா? அவர் உன்னை கொண்டு போகவில்லை. ஏனென்றால் அவர் சத்திய ஆவியானவர். சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. அது அவருடைய வேலை. இந்த வேத வசனத்தின்படி உன்னை நடத்துவார். அதற்கு நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது உன்னை அந்த சத்திய வசனத்திலே அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகையினால he is a God who will teach you the truth. சகல சத்தியத்தையும் உனக்கு அவர் அறிவிப்பார். அது மட்டும் இல்லை, அவர் உன்னை நடத்துவார். he guides you. he is the spirit of truth. அவர் சகல சத்தியத்துக்குள் நம்மை நடத்துவார். ஆகையினால ஆவியானவர், சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற தேவன். as long as I want to walk in the ways of the Lord, நான் தேவனுடைய பாதையிலே நடக்க வேண்டும் என்ற தீர்மானமாய் இருக்கும் பொழுது சத்திய ஆவியானவர் நிச்சயமாய் நம்மை ஆவியானுடைய வழியிலே நடத்துவார். ஹல்லேலூயா. எப்பொழுது நாம் அவரை விட்டு விலகி என் வழியிலே நான் போவேன் என்ற கோணலான வழிகளே போவோமோ அவர் அங்கே தான் இருப்பார். ஆனால் யார் தான் தூரமாக போயிட்டோம்? நான் தான் அவரை விட்டு விலகி போகிறேன். ஹல்லேலூயா. அவர் காத்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் என் பிள்ளை வரும்பொழுது நான் சகல சத்தியத்துக்குள்ளாக அவனை நடத்துவேன். ஹல்லேலூயா. ஆகினாலே அவர் சகல சத்தியத்துக்குள் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர்
அது மட்டுமல்ல, ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருகிறவர். He brings transformation. Hallelujah. ஒரு சின்ன முட்டை ஒரு புழுவா மாறி ஒரு பட்டர்ஃப்ளையா மாறுது. ஹல்லேலூயா. அதை போலவே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஆவியானவருடைய நடத்துதலினாலே நம்முடைய வாழ்க்கைகளை மாற்றங்களை கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கனியுள்ள ஜீவியத்தை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கலாத்தியர் 5:16-25 வாசிக்கும் பொழுது அங்கு ஆவியானவருடைய கனிகளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், வாசிங்க. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஓகே. அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, நான் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் நான் தீமையை செய்கிறேன். நிறைய வேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்குதானே. நான் வேதம் வாசிக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் நான் வேதம் வாசிக்கல. நான் சினிமா பார்க்கக்கூடாது தான் நினைக்கிறேன், ஆனால் பார்க்குறேன். நமக்குள்ளே பாவத்தின் ஒரு பிரமாணம் இருக்கு. அதனால நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது அது என்ன செய்யுது, அது வந்து மாம்சம். ஆனால் ஆவியானவர் வரும் பொழுது ஆவியானவர் என்ன செய்கிறாரா, அவைகளை மேற்கொள்ள நமக்கு பலனை தருகிறார். ஹல்லேலூயா. One victory won is one step ahead. ஹல்லேலூயா. ஒரு முறை you say no to cinema. ஒரு முறை நீங்கள் நான் சினிமா பார்ப்பதில்லை, என் கண்ணின் காட்சிப்படி நான் நடப்பதில்லை என்று நீங்கள் தேவனிடத்தில் தீர்மானித்து தேவ பலத்தை பெற்றுக்கொண்டு செய்தீங்கன்னா ஒரு படி முன்னேறி இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த ரெண்டாவது ஸ்டெப் will become easy. நிறைய சமயத்தில் சீரியல் பார்க்குறோம். இன்றைக்கி நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, நான் பார்க்க மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன் என்று நாம் தேவனிடத்தில் சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் அதிலிருந்து வெளியே வர தேவன் நமக்கு ஆவியாருடைய உதவியை தருவார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் தீர்மானிக்க வேண்டும், அதை செய்யக்கூடாது என்று நாம் என்ன செய்ய வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வருகிறது. ஆவியானவர் என்னத்தை கொடுப்பாரா, ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். சாந்தமாக பேசுகிறோமா, அமைதியாக பேசுகிறோமா, அன்பாக இருக்கிறோமா, சந்தோஷமாக இருக்கிறோமா, சந்தோஷமும் ஒரு ஆவியின் கனி. சமாதானமாக இருக்கிறோமா, நீடிய பொறுமையாக இருக்கிறோமா, பொறுமையாக இருக்கிறோம், நீடிய பொறுமையாக இருக்கிறோமா. செஞ்சதே செஞ்சிட்ருப்பாங்க சில பேர். நம்ம சொல்கிறோம் அதை செய்யாத, எனக்கு பிடிக்கல, செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் நீடிய பொறுமையாக இருக்கிறோமா, தயவாக இருக்கிறோமா, நற்குணமாக இருக்கிறோமா, நல்ல குணசாலிகளாக இருக்கிறோமா, விசுவாசம் நமக்கு இருக்கிறதா, சாந்தம், இச்சை அடக்கம். கையில் கொஞ்சம் பணத்தை பார்த்தது என்ன செய்யுது, இதை வாங்கிடலாம், அதை வாங்கிடலாம், இதை வாங்கிடலாம், அதை வாங்கிடலாம், அது ஒரு இச்சை. இட் இஸ் எ லஸ்ட். இல்லைன்னா அதை வாங்கி சாப்பிடலாமா, இதை வாங்கி சாப்பிடலாமா, இதை வாங்கி சாப்பிடலாம், இட் இஸ் எ லஸ்ட். அது ஒரு இச்சை, இச்சை அடக்கம். இவைகளெல்லாம் தேவ ஆவியா நம்ம கொடுக்கிறார். ஸோ இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் that the spirit of the Lord brings in our life. ஆவியானவராலே தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இப்படிப்பட்ட மாம்சமான காரியங்களிலிருந்து ஆவியின் காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கை உருமாற்ற முடியும். ஹல்லேலூயா. அப்போ உருமாற்றம் அல்லது வடிவமைக்கிறது, நம்மை மாற்றுகிறது
யார்? ஆவியானவர். ஹீ டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அவர் லைஃப். ஒரு சின்ன முட்டை தான், ஆனால் அது புழுவாய் மாறுகிறது. அதற்கு பிறகு அந்த பியூப்பான்னு சொல்கிறது என்ன செய்யுமா, அந்த இலையிலேயே கூடு கட்டிட்டு அங்கேயே தொங்கிட்டு இருக்கும். யாருக்குமே தெரியாது அந்த புழு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, எப்படி இருக்குன்னு. ஆனால் காலம் மாற மாற, as days go by, ஒரு புழு அழகான பட்டாம்பூச்சியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. பயாலஜியில் அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? மெட்டமார்ஃபாசிஸ், உருமாற்றம். அதே பட்டர்ஃப்ளை மறுபடியும் ஒரு சின்ன முட்டையை போடும், மறுபடியும் அது புழு. இட்ஸ் அ சைக்கிள் ஆஃப் லைஃப். அதே போல் தேவன் நம்முடைய வாழ்க்கையை, ஒரு புழுவாய் இருக்கிற ஒரு வாழ்க்கையை ஒரு அழகிய பட்டாம்பூச்சியாய் அவர் மாற்ற முடியும். ஆமென். அந்த பட்டர்ஃப்ளை அந்த புழுவாக இருக்கிற சமயத்தில் நான் புழுவாக இருக்க மாட்டேன் அப்படின்னு வெளியில் வந்துட்டா என்ன நடக்குமா? செத்து போகுமா? ஒரு சிறிய பையன் அந்த பட்டர்ஃப்ளை உள்ளே என்ன செஞ்சிச்சான், அந்த பியூப்பாலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. பட்டர்ஃப்ளையாக அது உள்ளே இருக்குது. அந்த கூட்டை உடைத்து கொண்டு அந்த சிறகை என்ன செய்தான், மெதுவாக பறக்க வச்சு வெளியே வர ட்ரை பண்ண. அதுவே கூட்டை உடைத்து கொண்டு வந்தால்தான் அது பட்டர்ஃப்ளையாக இருக்க முடியும். இந்த பையன் என்ன நினச்சான்னா, இவ்வளோ கஷ்டப்படுது பட்டர்ஃப்ளை, அதனால் நான் என்ன செய்கிறேன், கூட்டை உடச்சி பட்டர்ஃப்ளையை வெளியே எடுத்துடலான்னு அந்த கூட்டை என்ன செய்தானா அவன் கட் பண்ணிட்டான். அந்த பட்டர்ஃப்ளை கீழே விழுந்து அதால் பறக்க முடியல, ஒன்றும் செத்து போல. ஏன் தெரியுமா? அந்த கூட்டுக்குள்ளே எப்பொழுது அந்த பட்டர்ஃப்ளை தன்னுடைய சிறகுகளை அடித்து அடித்து எழும்புகிறதோ, that only gives it strength for the wings. அந்த விங்ஸுக்கு எதுதான் பலம் தருதா? அந்த கூட்டுக்குள்ளே அதை அடித்து உதைத்து கொண்டு வெளியில் உடைத்து கொண்டு வருகிறது இல்லையா, அதுதான் அதுக்கு என்ன செய்யுது, அதுக்கு பலனை கொடுக்கும். அதே போல் சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் the very thing that holds you from flying is what gives you the strength to fly later. உன்னை எதை பிடித்து கொண்டு இருக்கிறது, நான் பறக்க முடியாமல் மேலே போக முடியாத இருக்குன்னு நீ நினைக்கிறியோ, அந்த காரியம்தான் வருங்காலத்தில் உனக்கு என்ன செய்யுமா, பலத்தை கொடுக்கும். நீ நின்று நிதானிக்க, நீ நின்று ஜெயிக்க. ஆகையால பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை, நல்ல மாற்றங்களை, ஆவிக்குரிய மாற்றங்களை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு. அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் போய் அவங்க சாட்சிகளாக இருப்பாங்களா? யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம். அப்போ தேவ ஆவியானவர் அவருடைய ஊழியத்தை செய்ய நமக்கு பலன் தருகிறார். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய சமூகத்தில் இதை மிக மனத்தாழ்மையாக தான் சொல்லுகிறேன், அவருடைய மகிமைக்காக சொல்லுகிறேன். நேற்றைய நாளில் எனக்கு ஐ டிட் நாட் ஹவ் எனி ரெஸ்ட். டியூட்டிக்கு போயிட்டு வந்தேன். ஹோல் ஆஃப்டர்நூன் ஒரு பைபிள் ஸ்டடிக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு பைபிள் ஸ்டடி, அதற்கு பிறகு நம்ம சர்ச் பைபிள் ஸ்டடி. காலையில் எழுந்து பிரசங்கத்துக்காக ஆயத்த பண்ணி கொண்டு இருந்தேன். மிகவும் உடல் சோர்வு, மன சோர்வு எல்லாம் இருந்தது. ஆனால் I am preaching by the power of the Holy Spirit and not anything else. Hallelujah. அந்த மகிமையை நான் தேவனுக்கு செலுத்துகிறேன். என்னுடைய சரீரமெல்லாம் பலவீனமாக தான் இருக்குது. ஆனால் என்னை பலப்படுத்துகிற தேவ ஆவியினால் அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியும், அவருடைய வார்த்தையை கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஊழியம் செய்வதற்கு தேவனுடைய ஆவியானுடைய பலன் வேண்டும். ஆமென். அந்த பலன் அவர் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அதனால்தான் அவர் என்ன சொன்னார் தன்னுடைய சீஷர்களுக்கு, நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் போய் எருசலேமில் காத்திருங்கள். யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த லார்ட் டு அனாயிண்ட் யூ வித் த ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே பரிசால் நிரப்போம், உடனே எல்லாம் கொடுக்க மாட்டார். சிலருக்கு அப்படி நடக்கலாம். ஆனால் யூ ஹேவ் வெயிட் அப்பான் த லார்ட். ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணுன்னா பல பயிற்சிகள், பல முறை க்யூவில் நிற்கணும், பணம் கட்டணும், அப்புறம் அவர் சொல்கிறதெல்லாம் செய்யணும், அப்புறம் தான் டிரைவிங் லைசன்ஸ். ஒரு ரேஷன் கார்டு வாங்க ஒவ்வொரு இடமா அலையிறோம், யாரெல்லாம் பார்க்கணுமோ பார்க்குறோம், அதுக்கப்புறம் தான் ரேஷன் கார்டு. இப்போ சம்பளம் வரல, போய் மாட்டிக்கிச்சு, 8 நாளாக அலைஞ்சோம், அதுக்கப்புறம் தான் பணத்தை கையில் பார்த்தோம். இப்படியெல்லாம் அநேக காரியங்களுக்கு நாம் காத்திருக்கிறோம். ஆனால் when it comes to God, எல்லாம் நமக்கு இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி வரணும், இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மாதிரி வராது. We have to wait upon God. We have to wait upon God. நாம் தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் அலிபாபா அந்த அலாவுதீன் கதையில் வருகிற ஜீனியில் தேய்ச்ச உடனே பூதமே எனக்கு இதை தா என்று சொன்னால் அதை உடனே தருவதற்கு he is not the genie of the lamp, he is God. அவர் தேவன். அவரிடத்தில் அமைதியாய் காத்திருக்க வேண்டும்.
அவரிடத்தில் கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். ஆகினால ஆவியானவர் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், நான் வாக்குத்தத்தம் பண்ணினா பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அனுப்புவேன்னு சொல்றாரு. அந்த ப்ராமிஸ் அவங்க பிலீவ் பண்ணாங்க, அந்த வாக்குத்தத்தை பிலீவ் பண்ணி அங்கே காத்துட்டு இருந்தாங்க. ஒரு மனதோடு கூட காத்திருந்தார்கள். கேஸ் ஆஃப் ஆச்சா பூட்னனா அப்படிலாம் இல்லை, ஒரு மனதாய் காத்திருந்தார்கள். இன் ஒன் அக்கார்ட் என்று ஆங்கில பைபிளில் போட்டிருக்கு. அவர்கள் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்பட்டார். அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நிரப்புதலுக்கு there are some conditions. You have to wait upon God, you have to pray, you have to ask, and you have to ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்திலே காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியின் நிறைவு ஒரு ஆப்ளிகேஷன் இல்லை, ஒரு ஆப்ஷன் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்ல, சர்ச்சுக்கு தான் போகிறேன், ஜபந்தான் பண்ணுறேனே இல்லை. நீ நல்ல தேவனுடைய கிறிஸ்துவ மகனாக மகளாக வாழ, கிறிஸ்துவ வழியிலே வாழ, தேவனுக்கு சாட்சியுள்ள ஜீவித்தை ஜீவிக்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் நிரப்புதலும் நமக்கு மிகவும் அத்தியாவசியம், அவசியம். ஹல்லேலூயா. ரேஷன் கடையில் அத்தியாவசிய பொருட்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இல்லாட்டி நம்ம உயிர் வாழ முடியாது, சாப்பாடு செய்ய முடியாது. அதே போல் பரிசுத்த ஆவியின் நிறைவும் அபிஷேகமும் நிரப்புதலும் நமக்கு தேவ பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் அத்தியாவசியம். அவர் கண்டித்து உணர்த்துவார், அவர் உன் பாதையை காட்டுவார், அவர் உனக்கு புது வாழ்வை தருவார். நீ தேவனுடைய பிள்ளை என்று உனக்கு அந்த அங்கீகாரத்தை உனக்கு கொடுப்பார். உன்னை சகல சத்தியத்திற்குள்ளாக நடத்துவார். உன் வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை கொண்டு வருவார். உன்னை பலப்படுத்தி தம்முடைய ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவார். ஆகையினால கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே என்னை நிரப்பும், ஆண்டவரே என்னை நிரப்பும், உம்முடைய ஆவினாலே என்னை நிரப்பும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கலாம். If you ask believingly, I will give you, you will receive என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். கரங்களை நீட்டி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், கரங்களை நீட்டி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையிலே இறங்கி வந்த தேவன், தாகமாய் இருக்கிற யாருக்கும் தண்ணீர் ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், நீ தாகமாய் இருந்தால் என்னிடத்துல வா, இஃப் யூ ஆர் thirsty come, I will give you drink என்று சொல்லுகிற தேவன். இந்த வேளையில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது நம்ம நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இஃப் யூ ஆஸ்க் he will give, இஃப் யூ ஆஸ்க் he will give, he will empower you. நீ அதுக்கு படிச்சிருக்கணும், பட்டம் பெற்றிருக்கணும், வேத பண்டிதனாக இருக்கணும், those are not the requisites. அவைகளெல்லாம் ஆண்டவர் கேட்கல. உனக்கு இருதயம் இருக்கா இடத்துல கேட்க? பாமரனாக இருந்த பேதுருவை பெரிய அப்போஸ்தலனாக மாற்றிய தேவனுடைய வல்லமை இந்த கால வேளையில் நமக்கு ஆண்டவர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். இட்ஸ் அவைலபிள் டு அஸ். ஆண்டவரே, இந்த கால வேளையில் உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உங்களுடைய பரிசுத்தாவினாலே நிரப்பி, உங்களுடைய பரிசுத்தாவினாலே எங்களை வழி நடத்தி, உங்களுடைய வழியிலே நடக்க எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மாம்சம் சாகும், ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ள ஆளுகை செய்யும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஜெபிப்போம். ஆண்டவருடைய சத்தியத்தை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்மத்திலே பேசியிருக்கிறார். அங்கலாய்ப்போடு பேசியிருக்கிறார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி பேசியிருக்கிறார். நம்மை சாட்சிகளாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மேல் பிரியம் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அருமையான மனம் திரும்புதல் செய்தியை, மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிற சத்தத்தை, வனாந்தரத்தில் யோவான் சானகன் கூப்பிட்டானே வனாந்தர சத்தம் என்று சொல்லி, அப்படிப்பட்ட சத்தத்தை இந்த நாளிலே நம்முடைய ஆலயத்தில் நாம் கேட்டது உண்மையானால்
ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி செய்வேன் ஆண்டவரே. உமக்காக நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. உம்முடைய வழி நடத்துதலுக்காக, உம்முடைய ஆலோசனைக்காக நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. மாற்றி மாற்றி நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. இப்போ ஒரு பேச்சு, அப்போ ஒரு பேச்சு பேச மாட்டேன் ஆண்டவரே. நான் மறுபடியும் பிறந்தவன் ஆண்டவரே, மறுபடியும் பிறந்தவள் ஆண்டவரே. ஆகவே என்னுடைய வாழ்வு மறுபடியும் பிறந்தது உண்மையானால் என்னை சிலுவையிலே கிறிஸ்துவோடு அறைய ஒப்பு கொடுக்கிறேன், கிறிஸ்துவோடு அறைய ஒப்பு கொடுக்கிறேன். நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இன்னும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதுதான் மறுபடியும் பிறந்த அனுபவம். அன்பின் நல்ல ஆண்டவரே, தர்மியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளில், இந்த மாதத்தினுடைய கடைசி பரிசுத்த ஓய்வு நாளில் வனாந்தரத்தில் கூப்பிடுற சத்தமாய் எங்களுடைய ஆலயத்தில் உம்முடைய வார்த்தை வசனத்தை நாங்கள் கேட்டோமே, உம்முடைய சத்தத்தை கேட்டோமே. ஒருவேளை உணர்வு அடையாதவர்களாக இத்தனை நாள் இருந்தாலும், இஷ்டம் போல் நடந்தாலும், மாற்றி மாற்றி பேசுகிற நாவாக என்னுடைய நாவு இருந்தாலும், இந்த நாளில் அப்படிப்பட்ட நாவு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லை என்றும் ஆண்டவரே சொல்லுகிற நாவாக, எந்த சூழ்நிலை ஒரு காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு விசுவாசத்தில் நிலைநிற்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்து, ஆண்டவரே மரண பரியந்தம் நான் உமக்கு உண்மையாக இருப்பேன், உண்மையாக இருக்கேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய கருத்தில் தங்களை அர்ப்பணித்திருக்கிற, ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சன் தலதின் உள்ளங்கால் வரை இந்த நாளில் விசேஷமாக நீர் அபிஷேகித்து ஆளுகை செய்து ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தினை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே எந்த நிலைமையில் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன், நான் உம்முடைய பிள்ளையாய் வாழ்வேன். என்னை பார்த்து நான் ஒரு உமக்கு அடாப்டட் சன், அடாப்டட் டாட்டர் என்று சொல்லி ஆண்டவரை என்னை பார்த்து சொல்லுகிறேன். அருகதையற்ற என்னை பார்த்து சொல்லுகிறேரே, அதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது ஆண்டவரே? தகுதியற்ற என்னை ஆண்டவரே நீர் உன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேரே, அதற்கு சாட்சியாக இருக்கணும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷமாக அபிஷேகித்து ஆளுகை செய்து சபைக்கு மாத்திரமல்ல சமுதாயத்திற்கும், பணியாற்றுகிற இடத்திற்கும், படிக்கிற இடத்திலும், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வேலை செய்கிற இடத்திலும் சாட்சிகளாக இருக்க தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரித்து ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். அருமையான திருச்செவனுடைய போதகருக்காக, அருமையான பாஸ்டர்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, திருச்செவனுடைய விசுவாசிகளுக்காக, திருமலுக்கு எடுக்க போகிறவர்களுக்காக, திருமலுக்கு எடுத்துக்கொண்டவர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உம்மை பின்பற்றி வருகிற பிள்ளைகளாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பஸ்நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் தூய ஆவியருடைய அருளும் ஆசீர்வாதம் நாம் அனைவரோடும் விசேஷமாக வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட அன்பு மகளோடும் இன்றைக்கு சபைக்கு வர முடியாமல் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. மாரநாதா மாரநாதா அல்லேலூயா, அல்லேலூயா. மாரநாதா மாரநாதா அல்லேலூயா, அல்லேலூயா. மாரநாதா மாரநாதா அல்லேலூயா, அல்லேலூயா. மாரநாதா அல்லேலூயா. மாரநாதா. எல்லாம் கைத்துக்கு சொல்லுங்க, மாரநாதா. என்ன வாய் சத்தமே வரல, பஸ் எடுக்குதா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. மாரநாதா. ஆண்டவர் வருகிறார், ஆயத்தமாவோம். கர்த்தருடைய நாமத்திலே ஊழியர்கள் நாங்கள் வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.